ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்பெஷல். இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா முட்டை புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக எல்லாருமே முட்டையை வச்சு மசாலா கிரேவி தான் செஞ்சு பார்த்துருப்போம். பட் இந்த வீடியோவில் ரொம்ப யூனிக்காக நம்ம முட்டையை வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முட்டை புளிக்குழம்பு செய்ய முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு பெரிய வெங்காயம், 10லேருந்து 12 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதில் பாதி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா 5லேருந்து 6 வரமிளகா, 1 கப் துருவன தேங்காய், 2.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாக பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட தனியாக இருந்தால் கூட நீங்கள் அதை 2.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நம்ம வறுத்து அப்புறமா ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பொருள் ரெடியானதுக்கு அப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிளகு, சீரகம், அப்புறமா பூண்டு, வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். இதோட வாசனை நல்லா வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு வெங்காயம் வதங்கி. இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் துருவலும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ கடைசியாக நம்ம தனியாக பவுடரையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தனியாக பவுடர் ஆட் பண்ணுறப்ப நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க, எல்லாம் சீக்கிரமாக அடியில் தீஞ்ச மாதிரி ஆகிடும். எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ முட்டை குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னடா முட்டை குழி பணியாரமான்னு யோசிக்கிறீங்களா? இந்த ரெசிப்பியை நம்ம முட்டை குழி பணியாரம் பேஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 6 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா தேவையான அளவு கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதையும் ரொம்ப குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம முட்டையில் நல்லா ஆட் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக சால்ட்டும் நம்ம சேர்த்துட்டு இது நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எங்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லாததுனால நான் கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தாளிப்பு வடகம் யூஸ் பண்ணிக்கோங்க. பாதி வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஒரு பேனில் நான் கிட்டத்தட்ட 10 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருந்ததை போட்டு அது நல்லா பொரிய விட்டுடலாம். ஸோ இது இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயம், கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாரில் மீதி இருக்க மசாலாவையும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நல்லா தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் தேவையான அளவு கல்லுப்பும் ஆட் பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டை குழி பணியாரம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குழி பணியாரக்கல் 10 நிமிஷம் முன்னாடியே வச்சுட்டு அது நல்லா சூடானதும் அதில் நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் கிட்ட குழி பணியார சட்டி இல்லைன்னா நம்ம கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணுறப்ப ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டை மிக்ஸை இந்த மாதிரி குழி பணியார சட்டியில் ஒரு கல்லுலேயும் ஊற்றி எடுத்துக்கலாம். இது 2 பக்கமும் நல்லா வேகணும். குழி பணியார கல்லும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அது ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப அடி பிடிச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு நல்லா வராது. இந்த பக்கம் கிரேவியும் நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த புளி கரைசல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை குழி பணியாரம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவியில் இருக்க டேஸ்ட் எல்லாமே முட்டையிலையும் நல்லா இறங்கும். எனக்கு 6 முட்டைக்கு கிட்டத்தட்ட 2 அடசல் வந்துச்சு. எனக்கு புளிப்பு காரம் இது கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை புளிக்குழம்பு அட்டகாசமாக ரெடியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.